வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19 1 14 வரை. Vi skal høre et bibellæsning fra Salmernes bog, kapitel 19, vers 1-14. தர்மையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Jeg vil gerne byde jer alle sammen hjertelig velkommen i den her dag i Jesu Kristi navn. இன்று ஒரு அருமையான நாள். Det er en rigtig dejlig dag i dag. இன்னைக்கு வேத படிப்பை அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து கோட் கோர்சஸ் என்ற ஒரு ஸ்டடியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணி இந்த இடத்துல சர்டிஃபிகேட் கொடுக்க இருக்கிறோம். I dag er en dag, hvor det er, at der har været nogle folk, som har været igennem første Moses bog til åbenbaringsbog, hvor de har haft en bibelundervisning i det. Og i løbet af 2 år, så har de så fuldført det, og de får så certifikat for det i dag. இதன் நிமித்தமாக அநேகர் இன்னும் படிக்கிறதுக்காக கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் படித்து கொடுக்க அடுத்த வருஷத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். Og der er mange, der har hørt om det her, at der har været bibelundervisning, og de har også vist interesse for at deltage i bibelundervisning, som vi så starter op næste år. இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 5:31. Vi skal høre fra Johannes åbenbarings bog, kapitel 5, vers 39. வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. Altså Jesus Kristus han siger, at I skal granske skrifterne. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. Og I mener, at I får evigt liv af det. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. Og det er også de skrifter, som vidner om mig. ஆகவே வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனால் எங்களுக்கு நன்மை என்ன கிடைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். Så når vi gransker de her skrifter og undersøger skrifterne, så skal vi lige høre om, hvad det er af goder, vi får ud fra det her. நாங்கள் யாவரும் வெளிமையிலே உங்களை கரங்களை நீட்டி இவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். இவர்கள் படித்தது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து இவர்கள் கர்த்தருக்கு முன்னால இந்த வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் படித்து கொண்டது அப்படியே தங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவையும் கிருபையையும் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை நீட்டி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. நாங்கள் நிற்பதும் நடப்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுமாயிருக்கிற கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக இந்த மத்தியான வேளையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட ஜீவனோடு இந்த இடத்திலே நீங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் இந்த டென்மார்க் தேசத்திலே பெத்தானியா தமிழ் திருச்சபையை தேவன் ஆரம்பித்தார். அதற்காக பாஸ்டர் ஜோன் பாலாவை இந்த தேசத்திலே தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய அழைப்பை அவருக்கு கொடுத்து இந்த நாள் வரையிலும் அவரை வழிநடத்தி வருகிறார். பெத்தானியா தமிழ் திருச்சபையின் பவுண்டராகவும் ரெவரனாய் பாஸ்டராய் இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுத்து, அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரையினால வேத பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்காக ஆவிக்குரிய ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து எங்களுக்கு அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருக்காக விசேஷமாய் நன்றி செலுத்துகிறேன். பொறுமையோடு கூட இந்த காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமில்லை, நாங்களும் அந்த நாட்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே இருந்து கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு திருச்சபையாய் ஒரு குடும்பமாய் இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே தேவன் எங்களுக்கு செய்த எல்லா தயவுகள் கிருபைகளுக்காகவும் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் கூறுவதற்கு முன்பதாகவே ஆவியானவருடைய உறுதலினாலே நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்களை நினைவு கொண்டு கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறபடினாலே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு வாய்க்க பண்ணி தருகிறார். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் பாடங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் கூட அவரோடு கூட சகோதரி ஏஞ்சலா கூட இருந்து
அவருடைய ஊழிய பாதையில் மாத்திரமல்ல இந்த பைபிள் ஸ்டடியையும் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை அவளுக்கு கொடுத்து ஆண்டவருடைய வேலைப்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படிக்கு தேவன் என்னுடைய உள்ளத்திலே நான் யோசித்தேன். பாஸ்டர் செய்த காரியங்கள் மாத்திரமா இல்லைன்னு சொன்னால் நான் அதை சொல்ல முடியுமான்னு ஆகவே பாஸ்டருடைய அனுமதியோடு கூட கர்த்தருக்குள்ளே நான் ஆண்டவருக்குள்ளே நான் எஞ்சலாக்கினால் விசேஷத்திலே இந்த காரியங்களை பாஸ்டரோடு கூட இருந்து செய்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு சகோதரிக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலன் தயவு ஞானம் அவருடைய வல்லமை வழிநடத்தல் மகளோடு கூட இருக்கிறபடியினால் தேவனுக்குள்ளே நான் நன்றி செலுத்துகிறேன். அது கூட தேவன் அந்த திருச்சபைக்காகவும் பாசுடைய குடும்பத்திற்காகவும் திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தவர் பெரியவர், இன்னுமாக ஆண்டவர் தேவன் தாமே பெரிய காரியங்களை சபையிலே நடப்பிப்பார் என்று வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். தேவனுக்கு கோடான கொடி துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். நன்றி. இந்த இடத்திலே இந்த நாளிலே நாங்கள் சான்றுகளை பெறத்தக்கதாக கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. உங்களுடைய பாஸ்டரை இந்த இடத்திலே பாஸ்டர் மூலம் இந்த தமிழ் மொழி மூலம் நாங்கள் இந்த வேதாகமத்தை 66 புத்தகங்களையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. இன்னும் அவரை நீண்ட ஆயோடு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துதலையும் நன்றியையும் பாஸ்டருக்கு தெரிந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். நெஞ்சிலாகும் உள்ள இந்த சூம் மூலம் சகல ஒழுங்குகளை மேம்படுத்தி கொடுத்து எங்களை இந்த சூம் கிளாஸ்ல இணைத்ததற்காக இருவருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்திலும் பாஸ்டருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரைக்கும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய திருச்சபையிலே வாஞ்சியோடு அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிற வேளையிலே அநேக கற்று இன்னும் அநேகர் இந்த வேதாகமத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாக அநேகர் கற்க வேண்டுமாக அதற்கான வழிவாசல்களையும் பாஸ்டருக்கு அதற்குரிய சகல சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலும் இன்னும் அநேக நாட்களில் அவர் எல்லா பலனோடும் அவர் எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக பலனை கொடுக்க வேண்டுமாக கர்த்தரிடம் இந்த இடத்திலே வேண்டுகிறோம். இந்த இறுதி நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம் யுத்தத்தின் செய்திகளையும் இயற்கை அனர்த்தங்களையும். இந்த காலத்தில் அநேக வேதாகமத்தை தேடி வாசிப்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த வேதாகமத்தை கற்பதற்கு அநேகர் பாக்கியாக இருக்கிறார்கள், நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதுபோல ஆண்டவர் அந்த வெள்ளனை பாஸ்டருக்கு கொடுத்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அவரை நிறைவாக அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பொக்கிஷமான பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டியதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலில் அடுத்ததாக நான் இந்த இடத்திலே நிற்பதற்கும் இந்த சான்றிதழை பெறுவதற்கும் காரணமாயிருந்த எங்கள் போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வருட காலமாக பாடங்களை இலகுவான முறையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஆழமான சத்தியங்களை பாடங்களாக முறையாக எங்களுக்கு கற்றுத்தந்து பரீட்சையின் போது வினாவுக்கான விடைகளை ஆராய்ந்து படித்து கற்றுக்கொள்ள வைத்ததன் மூலம் ஒரு விலை மதிப்பற்ற பரிசை கொடுத்துள்ளார் பாஸ்டர். பொறுமையோடும் அர்ப்பணிப்போடும் நீங்கள் கற்றுத்தந்த இந்த ஜீவன் உள்ள பாட்டுகள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அருமையாய் கற்றுத்தந்த உதவிய உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சனிக்கிழமை வந்தாலே கொண்டாட்டங்கள் வந்துவிடும், பல தடைகள் வந்துவிடும். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு விதத்தில் ஏஞ்சலாவும் காரணமாக இருந்திருக்கிறார். ஏஞ்சலா வந்து சனிக்கிழமை வந்து ஆண்டி இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வாரங்களாண்டு உடனே மெசேஜ் போட்டு ஞாபகப்படுத்தி விடுவார். அவரோட ஊக்கமும் அவரோட அந்த எங்களை அழைத்து அந்த சரியான நேரத்துக்கு எல்லாத்தையும் நின்று வெளியால் முன்னுக்கு வராட்டியாலும் பின்னின்று செயல்பட்டிருக்கிறேன். அதற்காக நான் ஏஞ்சலாவுக்கு மனமாற நன்றியை செலுத்துகிறேன். அதோட என்னை இங்கே வரும்படி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எப்போதும் எனக்காக ஜெபிக்கிற தேவியக்காக்கும் பிள்ளைகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குளிரையும் பாராமல் இவ்வளவு தூரத்துக்கு இருந்து வந்து என்னை அழைத்து கொண்டு வந்த சாமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த வேத வகுப்பை நீங்கள் தொடர்ந்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களை உற்சாகப்படுத்தி அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஆமென். அதில் 39 புத்தகங்கள் நாங்கள் அதை படிப்பிச்சிருக்கிறோம். அவர்கள் அதை படித்து பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இந்த சேர்ப்பிகள் நான் கொடுக்குறேன். அதாவது பைபிள் ஸ்டடி ஜெனேசியஸ் டு மலாக்கி. அடுத்ததாக ஃப்ரம் மேத்யூஸ் டு ரெவலேஷன் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் ஸ்டடி வந்து அதையும் படித்தவர்கள் முடித்திருக்கிறார்கள். அந்த சேர்ப்பிகள் கொடுத்து இந்த கவருக்கு நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடி ஜெனேசியஸ் டு மலாக்கி என்ற அந்த பழைய பாட்டு இதுக்காக சொல்லி கொடுக்கிறோம். அதான் பைபிள் ஸ்டடி மேத்யூஸ் டு ரெவலேஷன் பாடங்கள் 27 பாடங்களை படிச்சுருக்கேன். சகோதரி வீடியோ நான் சொல்கிறேன். 1992ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம் எஸ்என்ஸுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்போ சகோதரி நாங்கள் அந்த நாளை கண்டோம். அந்த நாட்களில் இருந்து இன்று வரையிலும் எங்களோடு பயணித்து அவருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் அதில் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த நேரமும் எங்களுக்காக செபிக்கிற ஒரு சகோதரியாக இருக்கிறார். அடுத்ததாக பைபிள் ஸ்டடி மேத்யூஸ் டு ரெவலேஷன் என்ற பாடங்கள் புதிய ஏற்பாடு பார்த்து